நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும், இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஒன்றிய அரசு திணிக்க முயற்சிக்கும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என தெரிவித்த அவர், நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுகவை பற்றி பேச முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தகுதியில்லை. திமுக கூட்டணி பலத்தை நம்பியுள்ளது, ஆனால் அதிமுக யாரையும் நம்பியில்லை, மக்களை நம்பியுள்ளது என வேலூர் கோட்டையில் நடைபெற்ற 10 மாவட்ட அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் முதலாவது மண்டல மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். மேலும், நாங்கள் யாரையும் நாடி செல்வது கிடையாது, எங்களை நாடி மற்றவர்கள் வருவார்கள், ஓட்டுகள் பிரிக்கப்படாமல் இருக்கவே கூட்டணி அமைக்கிறோம் என தெளிவுபடுத்திய இபிஎஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வலிமையான மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமையும் எனவும் அறிவித்தார். ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும், நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் என தவக தலைவர் விஜய் தனது படத்தில் பாடிவிட்டு அவர் மகனை மும்மொழி கல்வி போதிக்கும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துவிட்டு அவருடைய ரசிகர்கள், வீட்டு பிள்ளைகள் மற்றும் தமிழக குழந்தைகள் அனைவருக்கும் அதே தரத்திலான மும்மொழி கல்வியை மத்திய அரசு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது வியப்பாக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னதாக, மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என தவக தலைவர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில், விஜயின் பிள்ளைகள் எங்கு படிக்கிறது, சமச்சீர் பள்ளியிலா, மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டும் வேறு மொழி படிக்காத என்கிறார்கள் என செய்தியாளர்களிடம் பேசும்போது எச். ராஜா கடுமையாக விமர்சித்திருந்தார். மும்மொழி கொள்கை குறித்து எல்லாம் நடிகர் விஜய் கருத்து சொல்லக்கூடாது, அப்படி சொல்வதென்றால் தனது படங்களை தமிழில் மட்டும்தான் வெளியிடுவேன் என விஜய் முதலில் சொல்ல வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். முன்னதாக, மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் ஜனநாயகத்துக்கு எதிரான கண்டனத்துக்குரிய பாசிச அணுகுமுறை என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மத்திய அமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், விஜயின் திரைப்படம் தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் கூட வெளியாகிறது என்றும், உங்கள் வியாபாரத்துக்கு மட்டும் மும்மொழி கொள்கை தேவை, ஆனால் மாணவர்கள் 3 மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறிவிட்டது என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன, முதலமைச்சர் வெற்று விளம்பரங்களை லைத்து கிடைக்கிறார் என கூறியுள்ளார். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரின் செயினை பறித்தது மட்டுமின்றி பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கும் என்ற சம்பவத்தை மேற்கோள் காட்டிய அண்ணாமலை, ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே செயலிழந்து கிடைக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும், திமுக அரசும் காவல்துறையும் செயல்படாமல் இருப்பதை தொடர்ந்தால் பொதுமக்களே தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும், இது சமூகத்தை எங்கு கொண்டு செல்லும் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர்ந்துள்ளாரா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது என்பது திமுகவின் ஏமாற்று வேலை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு காவல் நிலையத்தில் பெரியார் அமைப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்று விசாரணைக்கு செல்லவிருந்த சீமான் தனது சென்னை இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது, இல்லம் தேடி கல்வி புதிய கல்விக் கொள்கையில் உள்ளது என திமுக அரசின் திட்டத்தை சுட்டிக்காட்டிய சீமான், எல்லாவற்றையும் செயல்படுத்த இந்தியை எதிர்க்கிறேன் என கூறிவிட்டு இந்தியில் சுவரொட்டி ஒட்டுகிறார்கள் என திமுகவை குற்றம் சாட்டினார். மேலும், இந்தி பேசி வாக்கு சேகரிப்பது அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி 2வது மொழியாக உள்ளது, நானும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன், காரில் பெட்டியோடு தான் சுற்றிக் கொண்டிருக்கிறேன் என வழக்குகள் போடுவதற்கு எதிராக சீமான் பேசினார். யார் உண்மையாக டிவிகே என்ற ஆங்கில சுருக்கத்தை பயன்படுத்தலாம் என்பதை முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதினேன் என்றும், ஆனால் அதற்கு இதுவரை தேர்தல் ஆணையத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றும் தெரிவித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான வேல்முருகன், தேர்தல் ஆணையம் இறுதியிட்டு கூறாமல் இருப்பதன் பின்னணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது எனவும் விமர்சித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை டிவிகே என விஜய் கட்சியினர் பயன்படுத்தும் நிலையில் முழுமையாக விஜய் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாற்று அரசியலை கொடுக்க வந்துள்ளாரா அல்லது மற்றவர்களால் வரவைக்கப்பட்டுள்ளாரா என்பது குறித்து இன்னும் சில நாட்களில் தெரியும் என மறைமுகமாக வேல்முருகன் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.